ஹலோ, இன்னைக்கு ஸ்டோரி டைம்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அழகா ஒரு கதை பார்ப்போம். ஒரு பெரிய காட்டுல 3 பேர் நண்பர்களா இருந்தாங்க. ஒரு அறிவாளியான ஆமை, ஒரு குறும்புக்கார குரங்கு, ஒரு வலிமையான யானை. 3 பேரும் சந்தோஷமா காட்டுல சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பளபளப்பா ஏதோ மின்னுதேன்ட்டு அது பக்கத்துல போனாங்க. அந்த இடத்துல ஒரு கல் பளபளப்பா மின்னிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே குரங்கு அது பக்கத்துல போக ஆரம்பிச்சது. அதுக்கு ஆமை மெதுவா, அந்த பக்கம் போக வேண்டாம், அதை பத்தி தெரியாம அது பக்கத்துல போனோம்னா நமக்கு தான் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காத குரங்கு அந்த கல்லை எடுத்துருச்சு. அந்த கல்லை எடுத்த அடுத்த நொடியே அந்த இடமே இருட்டாயி இடியும் மின்னலுமா பலமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வனதேவதைகள் எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அது எங்களோட தூக்கத்தை கலைச்சது அப்படின்ட்டு. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த 3 பேரும் பயத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. யானையும் அவங்களுக்கு உதவியா வழியில இருந்த மரத்தை எல்லாத்தையும் விலக்கி விட்டுக்கிட்டு பாதை உருவாக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பாதையே இல்லை அப்படின்ற சூழ்நிலை வரும்போது 3 பேரும் ஒரு இடத்துல நின்னுட்டாங்க. அப்போ ஆமா அவங்க கிட்ட, நம்ம இதுக்கு மேல ஓட முடியாது, நம்ம எடுத்த இடத்துலயே இந்த கல்லை திருப்பியும் வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது, அதனால வாங்க நம்ம திரும்பி போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டுச்சு. ஆமையோட யோசனைப்படி அந்த கல்லை கொண்டு போய் திரும்பியும் அதே இடத்துல வச்ச உடனே எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. வனதேவதைகளும் நீங்க முதல் வாட்டி செய்றீங்க, அதனால உங்களை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணி விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் அந்த காட்டுல ஒவ்வொரு பொருளையும் ஜாக்கிரதையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு விஷயத்த தப்பா செஞ்சிட்டாலும் அதை எப்படி சரி செய்யறதுன்றத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டு விலகி ஓடக்கூடாது. அது மட்டும் இல்லாம 3 பேருமே ஒத்துமையா இருந்தனாலதான் அந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமா வெளியில வரவும் முடிஞ்சது. இன்னொரு குட்டி கதையோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.